சிதம்பரம் கட்டாதையா 300 ரூபாய் வாங்கி கிழிச்சு உன் மூஞ்சிலே எரியணும் கோவம் வருது எனக்கு. ஆனா இத்தனை பாடுபட்டு விட்டு இத்த கூட வாங்காம போறதுக்கு நான் முட்டாள் இல்லை. கூட 100 ரூபாய் கூட கொடுப்பேன் இடம். என்னங்க இது? எல்லாமே சரோஜா தேவி சாவித்திரி காலத்து டிசைனாவே இருக்கு. லேட்டஸ்ட் டிசைன் எதுவுமே இல்லையா? அடுத்த பக்கத்தை போறட்டுங்க. அதோ பாருங்க, இதெல்லாம் புது டிசைன் தானுங்களே. ஐயோ, இது வைஜெயந்தி மாலை காலத்து டிசைன் தானே இருக்கு. அம்மா, அதெல்லாம் திரும்பி இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சுமா. பரவாயில்ல, என் தங்கச்சிங்களை சமாளிக்கிறதுக்கு நீங்க சரியான ஆளுதான். இந்த டிசைனு ஃபேஷனு இதெல்லாம் உங்கள மாதிரி பொண்ணுங்க உருவாக்குறது தானே தாயி. உங்கள மாதிரி அழகான பொண்ணுங்க 2 நாள் இத மாட்டிக்கிட்டு வெளியில போனாலே போதும், தன்னால இது ஃபேஷன் ஆயிடாதா தாயி? சரி சரி, நாம 2 பேருக்கு பிடிக்காட்டி என்ன, கல்யாண பொண்ணுங்களுக்கு பிடிச்சு போச்சுல்ல. அப்பா எப்பமா வருவாரு? ஐயா, அப்பா ஒண்ணு நகையை பார்க்கணும்னு அவசியம் இல்ல, நாங்க பார்த்தா போதும். இந்த லீலாவும் விஜயாவும் அடிக்கிற லூட்டி தாங்க முடியலையே. மாமா, ஒரு ஆம்பளையா லட்சணமா ஓரமா உட்காருங்க. ஏய், அப்பா வந்துட்டாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சரி, எப்போ வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன் ஐயா. டிசைன்ல காமிச்சிட்டீங்களா? இந்த டிசைனை செய்ய சொல்லி 2 பொண்ணுங்களும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். ஒரு நிமிஷம். சரி ஐயா, இதெல்லாம் என் மனைவியோட நகைங்க. அப்புறம் இந்த குழந்தைகளுக்காக நான் சிறுக சிறுக சேர்த்தது. இதை வச்சு சமாளிக்க. இது கொஞ்சம் தானுங்களே, மேற்கொண்டு தங்கம் வாங்க வேண்டியது வருமே. எவ்வளவு? 2 பேருக்கும் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் 15 பவுனாவது வேணுமே. என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? ஒண்ணுமில்லையா, நீங்க கடைக்கு போங்க, நான் பின்னால வந்து பேசுறேன். ஏதாவது சிக்கலுங்களா? எல்லாம் பணச்சிக்கல் தான். ஒரு பார்ட்டியை பார்க்க போயிருந்தேன், ஒன்றும் காரியம் இல்ல. வர சொன்னீங்களே, சரி அட்வான்ஸ் ஏதாவது கிடைக்குமேன்னு உங்களை எதிர்பார்த்து தான் நான் வந்தேன். என் பையனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் வேற வாங்கணும். என் நேரத்தை பாருங்க, உங்களையும் சோதிக்குது. சரி நான் வரேங்க. சரியா, ஒரு நிமிஷம். இப்ப எப்படி இந்த பணத்தை வச்சு பையனுக்கு முதல்ல யூனிஃபார்ம் வாங்க, பிற்பாடு நான் கடைக்கு வந்து பாக்கி செட்டில் பண்றேன். பரவாயில்லைங்க ஐயா, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஒருத்தரை நம்பி போய் பணம் கிடைக்கலன்னா நெஞ்சில் உரிக்கிறப்பியா. இதை எடுத்துட்டு போங்க, நாளைக்கு நான் கடைக்கு வந்து பேசிக்கிறேன்.
என்னமா உங்க பிரச்சனை? எதை பத்தி கேக்குறேன்? அதான் நகை செய்யறத பத்தி ஆசாரியார் கேட்டப்போ உங்க முகத்துல ஒரு வருத்தம் தெரிஞ்சிச்சு. என்ன சிக்கல்னு சொல்லுங்க, சொன்னா தானே பிரச்சனை தீரும். போசு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி முடிச்சு வச்சிருந்தேன். பர்சன்டேஜ் போட்டு கமிஷன் கொடுக்கறதா இருந்தது. ஆயிரக்கணக்கா வர வேண்டி இருந்தது. அதைத்தான் மலை போல் நம்பி இருந்தேன். விக்கிறவனும் வாங்கணும் சேர்ந்து பேசிக்கிட்டு எனக்கு நாமத்தை போட்டுட்டாங்க. இந்த பணம் எதிர்பார்த்தபடி வந்திருந்தா இந்த நகை பிரச்சனை தீர்ந்திருக்கு. தற்சமயத்துக்கு தான் பழைய நகையும் கொஞ்சம் பணமும் இருக்கே மாமா. அதெல்லாம் இழுத்து பிடிச்சா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தான் பாத்துக்கிறேன். 2 பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குது. வேணாம் மாமா, நீங்க ஒரு பொண்ணுக்கு செஞ்சா போதும். என்ன சொல்ற மாமா? கையில இருக்க பணத்தை வச்சு சரோக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. அப்பதானே தனத்துக்கு எதுவும் செய்ய வேணாம். ஒரு பொண்ணுக்கு செய்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு செய்யாம இருக்கிறதா? என்னப்பா சொல்ற? என்ன மாமா, நான் என்ன 3ஆவது மனுஷனா? நானும் உங்க வீட்டுல ஒருத்தன் இல்லையா? போசு, நீ சொல்றதை என் கஷ்டத்துக்காக நான் வேணா ஏத்துக்கலாம். என் மனசு எப்படிப்பா ஏத்துக்கும்? அவங்க 2 பேரும் என் 2 கண்ணுக்கப்பா. நான் உங்களை பெத்த அப்ப என்னால எப்படி பாரபட்சம் காட்ட முடியும்? மாமா, உங்க பொண்ணுங்களுக்கு நீங்க அப்பான்னா நான் தாய் மாமன். அவங்களுக்கு சீர் செய்ய வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. இப்ப நான் கட்டிக்க போற தனத்துக்கு சீரா நானே உழைச்சு சம்பாரிச்சு நகை செஞ்சு போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல மாமா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை தரேன். நாளைக்கு ஆசாரிகிட்ட கொடுத்து நகையெல்லாம் செய்ய சொல்லிருங்க. கல்யாணத்துல இதனால ஒரு சொனக்கம் வேணாம் சொல்லிவிட்டேன். ஆமா. அப்ப போஸ், உன்னை என்னவோ நினைச்சுட்டு இருந்தையா? நீ பெரிய ஆளியா? என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியா? சரி வாங்க கீழே போவோம். நீ போயா, நான் பிற்பாடு வரேன். சரி. என்ன சார்ல ஒன்றும் பேச மாட்டேங்கிற? இல்ல, கொஞ்ச நாளா இந்த பக்கம் ஆளே காணுமே, அதான் பார்த்தேன். இல்ல, கொஞ்சம் வேலை இருந்தது. நீங்க எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கீங்க? உங்களுக்கு கடையில 1000 வேலை இருந்தாலும் நீங்க எல்லப்படுற இடம் இதுதானே? இல்ல வேற இடம் ஏதாவது பாத்துட்டீங்களா? அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வேற. அப்போ ஏன் இந்த பக்கம் வரல? கல்யாண வேலை இருந்துச்சு, அதான். இது சொல்றதுக்கு என்ன யோசனை? அதுவும் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன வெக்கம்? நீ ஏதாவது சொல்லுவ, கிண்டல் பண்ணுவ, அதான் கிட்ட சொல்லல. அடடடடடடடா. சரி, கல்யாண வேலையில எந்த அளவுக்கு இருக்கு? மண்டபம் எல்லாம் பேசி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. பத்திரிகை எல்லாம் அடிச்சு வந்தாச்சா? பத்திரிக்கை வந்து ஊர்ல நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு. ஓஹோ, முக்கியமான ஆளுக்கு பத்திரிகை கொடுக்கல போல இருக்கே. யாரு? எனக்கு தான். ஏன் எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வேணாம்னு நினைச்சிட்டீங்களா? ஏன்னா நீ வேத்து மனுஷியா உனக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு? நான் உன்னை அந்நியமா பார்க்கவே இல்லை. அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், கொஞ்சம் வெளிப்படையா பதில் சொல்றீங்களா? நான் உங்க கல்யாணத்துக்கு வரலாமா வேண்டாமா? என்ன நீ இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றது? நான் உங்க கல்யாணத்துக்கு வரலாமா வேண்டாமா?
பாத்தீங்களா, நான் உங்க கல்யாணத்துக்கு வரது உங்களுக்கு பிடிக்கல, அதானே இப்படி பேசாம இருக்கீங்க. நீ குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே பேசிட்டு இருக்க, அப்புறம் நான் என்ன பேசுறது? நீ வரதும் வராததும் உன் இஷ்டம். ஹலோ, என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. போங்க, உங்க மேல எனக்கு கோவம். ஏன் 10 நாளா போனே பண்ணல? அப்படியா? துபாய்ல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு? என்னங்க, உங்களை அடிக்கடி பார்க்கத்தான் முடியல, போன்லயாவது பேசிட்டு இருக்கலாம்ல. உங்க முகம் என் கண்ணு முன்னாடியே இருக்குங்க, எப்படா பாப்போன்னு இருக்கு. அப்படியா? எப்ப வர போறீங்க? அவ்வளவு சீக்கிரமாவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். பாய். என்ன கோவமா? போன்ல நான் முத்த கொடுத்தது பிடிக்கலையா? 1000 தான் இருந்தாலும் அவர் என் புருஷன் இல்ல, கோச்சிக்காதீங்க. இல்ல சரளா, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. உங்க கல்யாணத்துக்கு நிச்சயமா நான் வருவேன், அது என்னோட உரிமை. சாப்பிட போல வாங்க வாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டுக்கார வரலையா? வாங்க 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 வாங்க, எல்லாம் இருந்து சாப்பிட்டு போனோம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. என்ன கேட்ல நிக்கிறீங்க? வாங்க. என்னம்மா நீங்க இங்க நிக்கிறீங்க? உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். என்ன இங்க நிக்கிறீங்க? வாங்க வணக்கம். என்னம்மா வரவங்க நல்லா உபசரிக்கிறீங்களா? பன்னீர் தெளிக்கணும், சக்கரை கொடுக்கணும், பொம்பளைங்க வந்தா ரோசாப்பூ கொடுக்கணும். வாங்க வாங்க வாங்க. என்ன போஸ், சிதம்பரத்தோட ஒரு பொண்ணை தானே கட்ட போற, பின்ன எதுக்கு 4 மாலை தூக்கிட்டு? நீங்க 2 கொண்டாட்டிக்காரராச்சே, உங்கள மாதிரி எல்லாராலையும் முடியுமா? இங்க நடக்கிறது 2 கல்யாணம், அதனாலதான் 4 மாலை. கணக்கு பண்ணி பாருங்க, கணக்கு தெரியும்ல. கணக்கு பண்ண தெரிஞ்சனால தானே 2 கொண்டாடி கட்டிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு. இத கொண்டு போய் மேல ரூம்ல வை, ஓரமா வை, கசங்கிராம பாத்து. என்னம்மா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சாப்பிடலையா? சாப்பிட்டப்பா சாப்பிட்டோம். ஆமா, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மரம். ஏன் பாட்டி மறந்துட்டீங்களா? ஐயோப்பா, ஒன்னும் மறக்க முடியுமா? அது சரி, மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணாம வேலைக்கார மாதிரி இருக்கிறியே, அதான் கேட்டேன். பாட்டி தனத்தை நான் தான் கட்டிக்க போறேன், அதுக்காக உங்க மாப்பிள்ள மாதிரி இருந்துட முடியுமா? எங்க மாமாவுக்கு நான் தான் ஆம்பளை புள்ள மாதிரி, எல்லா வேலையும் நான் தான் எடுத்து செஞ்சாகணும். அதான் ரொம்ப நல்லா பேசுறப்பா. பாட்டி உங்களுக்கு கல்யாணத்தை பாக்கிறது ஈஸி சேர் போடுறேன், அதுல உட்காந்து பாக்குறீங்களா? ஆத்து என்ன குறுக்கொடிஞ்சு கூணு விழுந்த கிளவி மாதிரி இன்னும் நெஞ்சு நிமிந்து 10 வருஷம் திடமா இருப்பேன். ஆமா சரி, நீ போய் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணி. மோசமே, இந்த கிழவிக்கு மட்டும் வயசாயிடுச்சுங்கிறத ஞாபகப்படுத்திடாதீங்க, சுருக்குடு கோவம் வந்துடும். ஏன் கிழவி அப்படிதானே? ஏன்டா வெட்டி பேசி பேசிட்டு இருக்கற? முதலாளி ஆம்பளை பைக்கு தேங்காய் பத்திரமா கேக்குறாங்க. ஏன்டா பின்னாடி 2 மூணு தேங்காய் அஞ்சே பாக்கலையா? போ, என்னடா வேலை செய்ய போங்கடா. ஏமா, இவனை பார்த்து வெறும் சவளக்காரன் தான் நினைச்சேன், இவனும் நம்ம மாணிக்க மாதிரி தெளிவா தான் இருக்கான்ல. நல்ல பையன்மா. ஏமா இப்படி பேசுற? ஒவ்வொருத்தர் உலகத்துல ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப எதுக்கு அண்ணன் கூட கம்பேர் பண்ற? ஏண்டா, கல்யாணத்தனை கூட என்ன குத்தம் சொல்லனா உனக்கு தூக்கம் வராதாடா? போடா, போய் வேலை பாரு போ. கொஞ்சம் இரு. அடே, என்ன எங்க வாயை பார்த்துக்கிட்டு இங்க நிக்கிற? உன் அண்ணன் 5 பொண்ணு பிறந்த வீட்டுல பொண்ணு எடுக்கான், அப்ப நீ எப்படி இருக்கணும்? இந்த கல்யாணத்துல எத்தனை விட குட்டிக்கு வந்திருப்பாளுங்க, அவளுகளை நோட்ட விடாம எங்க வாயை பார்த்துட்டு நிக்கிற? அடே, இது நம்ம வீட்டு கல்யாணம் தான். உன் ஆத்தா மாதிரி ஒதுங்கியே நிக்காம ஒன்னால முடிஞ்ச வேலையை போய் பாரு. போப்பா போ. வாங்க 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 வாங்க. இது என்ன 2 பேருமே வாங்கன்னு கூப்பிட்டுறோம்? கல்யாண பத்திரிக்கை எல்லாம் இருவிட்டார் அழைப்புன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இருங்க இருங்க, என்ன வேலை? இதென்ன சார் கேள்வி? கல்யாண வீட்ல 1008 வேலை இருக்கும். அதுக்குல்ல சொன்னா கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கு தான். பரவாயில்ல சார். ஐயோ, நான் சீரியஸா சொல்றேங்க, எந்த வேலை இருந்தாலும் செய்வேன். எங்க அக்காவுக்கு புடவை கட்டி விடணும். ஐயோ சாரி சாரி. ஐயோ, ரொம்ப பதறாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். தாம்பளை போய் கொஞ்சம் ரெடி ஆகல, அதான் போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதானங்க, இது நான் செய்வேன், வாங்க. ரொம்ப தான் ஆசைப்படுறீங்க, சரி வாங்க. அது தம்பி,
மாடிக்கு இந்த சேரை கொண்டு போய் போடணும் தம்பி. சேர் தானே போடலாமே. சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா, அந்த சேரை எடுத்துட்டு வா. சீக்கிரம் கொண்டு வா தம்பிகிட்ட கொடுப்பா. தம்பிகிட்ட கொடுத்துட்டியா? சரி வா வா வா, நிறைய வேலை இருக்கு, அங்கே வா. இதுவா? ஏன் உங்களால தூக்க முடியாதா? ஏன் தூக்க முடியாது? இவ்வளவுதானான்னு கேட்டேன். வாங்க. என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒன்னும் பெருசா கஷ்டம் தெரியல. பாத்து பாத்து. சாரிங்க, நீங்க தானே உதவி செய்யணும்னு வந்தீங்க. ஆமா, நல்ல பெரிய உதவி கொடுத்துட்டீங்க. ஏன் இதுவும் ஒரு வேலை தானே? கல்யாண வீட்டுக்கு வந்து உட்கார மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஐயோ, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு சிங்களத்தீவுக்கு பாலமே கட்டிடலாங்க. பரவாயில்ல, என்ன பண்றது விடுங்க. அதை வச்சிருங்க, எங்க ஊர் பசங்க வந்து எடுத்து வச்சிருவாங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, நானே வச்சிருவேன். ஐயோ வச்சிருங்களேன், அப்புறம் உங்களை தூக்குறதுக்கு 2 ஆள் வரணும். அப்படி இல்ல, நீங்க சொல்றீங்களேன்னு வைக்கிறேன். இல்லன்னா இதெல்லாம் சர்வ சாதாரணமான மேட்டர். அந்த தாம்பூலம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. ஹலோ, யார் சார் நீங்க? இல்லங்கோ. பேர் கிடக்குது, நீங்க யாருன்னு சொல்லுங்க. போட்டோகிராஃபர். மாப்பிள்ளை வீட்டு சைடா? இது என்னங்க கேள்வி? நான் போட்டோ எடுக்க வந்திருக்கேன். எந்த சைடுமே இல்ல, 2 சைடு ஆளுங்களையும் போட்டோ எடுப்பேன். போட்டோ எடுங்க, சும்மா சும்மா லைட் அடிக்காதீங்க, கண்ணு கூசுதுல்ல. லைட்டா? ஓ, ஃபிளாஷா? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏய், அது பாருங்க, என் ஃபிளாஷ் இருக்குதே ரொம்ப கேட்டு போச்சு. பொண்ணுங்களை பார்த்தா டாப்னு கண்ணடிச்சது. சரி சரி, வந்த வேலையை கவனிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஒரு சின்ன கரெக்ஷன். என்ன கரெக்ஷன்? என் ஃபிளாஷ் பொண்ணுங்களை பார்த்தா கண்ணடிச்சிரும்னு சொன்னல. ஆமா, அதுல என்ன கரெக்ஷன்? அது அழகான பொண்ணுங்களை பார்த்தா மட்டும்தான் கண்ணடிக்கும். உங்களை பார்த்துச்சு, கண்ணடிச்சிச்சு. இந்தாங்க, ஊத்துங்க. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே த்வந்தேவ சரதாம் சதோ.